நான் ஏன் வாழணும்? நான் எதுக்கு இந்த பூமிக்கு பாரமா இருக்கணும்? என் சொந்த பந்தங்களுக்கு நான் எதுக்கு தொந்தரவா இருக்கணும்? நான் வேலை செய்யற இடத்துலயும் பிரயோஜனம் இல்லை, வீட்லயும் பிரயோஜனம் கிடையாது, என்னால ஒரு நன்மையும் ஒருத்தருக்கும் கிடையாது, நான் ஏன் வாழணும் அப்படி கேட்கிற ஆளா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட தான் பேசுறாரு. நீங்க தான் இந்த பூமிக்கு உப்பா இருக்க போறீங்க. உங்களை தான் கர்த்தர் இந்த பூமியில வெளிச்சமா வைக்க போறாரு. எத்தனையோ பேரால ஒதுக்கப்பட்டிருக்கலாம், எத்தனையோ பேரால வெறுக்கப்பட்டிருக்கலாம், தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க கூட தான் பேசுறாரு. நீங்க வெறுக்கப்பட்ட இடத்துல, ஒதுக்கப்பட்ட இடத்துல, ஏன் வெட்கப்பட்ட இடத்துல கூட உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிற என் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களோட இருக்கிறாருன்னு விசுவாசிங்க. ஜனங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா கர்த்தருடைய சமூகத்துல எப்படி போய் உட்காருறது? கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரா இந்த பாவத்தை பண்ணிட்டு நான் போய் உட்கார்ந்தேன்னா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு அப்படின்ற குற்ற உணர்ச்சியோடவே அவங்க ஜெபத்தையே விட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. எந்த குற்றமா இருந்தாலும், எந்த பாவமா இருந்தாலும் அதை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொன்னாராம். இந்த உலகத்தோட பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. அவர் நம் பாவங்களை சுமந்து தீர்த்துட்டாருங்க. இனி ஒரு நாளும் பிசாசோட சத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அவன் என்ன செய்வான்னா, நீ பாவம் பண்ணிட்ட, நீ கர்த்தரிடத்துல நெருங்காத, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரா உன்னால எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்வாரு? இளையகுமாரன் கெட்ட வழியில தான் நடந்தாரு, துன்மார்க்கமான பாதையில தான் போனாரு, தன் தகப்பனையும் எதிர்த்து விரோதமான காரியத்தை செஞ்சு, சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து, பழகக்கூடாதவங்க கூட பழகி, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டாரு. அவரோட சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் கூட இருந்த எல்லாரும் பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. நான் இவ்வளோ பெரிய பாவிதான், ஆனாலும் இங்க இருந்து பன்னிகளோட சாப்பிட்றத விட என் ஏசப்பா இருக்கார்ல, என் தகப்பன் இடத்துல போய் ஒரு வேலைக்காரனா, அவருக்கு அசிஸ்டண்டா நான் சேர்ந்துக்கிறேன், அறத்துக்கும் உமக்கும் விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா என் தகப்பன் என் வேலைக்காரனா சேர்த்துக்குவாரு. அவங்க தகப்பன் இடத்துல போனாருங்க. தகப்பன் இடத்துல போன இளையகுமாரனை தகப்பன் கழுத்து பிடிச்சு தள்ளிட்டாரா? இல்லவே இல்ல. அந்த தகப்பன் தூரத்துல பார்த்துட்டு அவர் அப்படியே கட்டி அணைச்சு அவருக்கு இது வரைக்கும் போடாத அழகான மோதிரங்களையும் வஸ்திரங்களையும் தரிச்சாரா அப்படின்னு துரத்தி அடிச்சாரா? இல்லவே இல்லைங்க. நம்ம ஏசப்பா அவரையே நமக்காக கொடுத்தவர். இதை காட்டிலும் மேலான ஒரு அன்பு கிடையவே கிடையாதுங்க. அவருடைய அன்புக்கு ஈடானது இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் சிஸ்டர்? நம்ம இவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுகிறவங்களா இருக்கணும். தாவீதை பாருங்க, என்ன செஞ்சாலும் சரி, எந்த பாவமா நடந்தாலும் சரி, அவருடைய சமூகத்தையே நாடினார். கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. உலகத்தை எடுத்து ஓர வைங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வைங்க. வாடி போன உங்க முகங்களுக்காக வானத்தை திறக்கிறவர் தான் நம்ம ஏசப்பா. இன்றைக்கே மனம் திரும்புங்க, கர்த்தருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றுங்க. கர்த்தர்